காட்டுறது ரொம்ப அவசியமான ஒரு விஷயம். இன்று மாலை கூட எனக்கு அது என்னால் ஃபீல் பண்ண முடியுது. அப்படி நம்மளே கலைஞர்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரு அன்பு காட்டுறதா மீரா கதிரவனோட இந்த படம் வெற்றி அடையணுங்கிறது அவர் இன்னும் தொடர்ந்து நல்ல படம் பண்ணுறதுக்கான ஒரு நல்ல வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். சாம்சிஎஸ் இந்த படத்தோட ஒன்றிய நல்ல பாடல்களை கொடுத்துருக்காரு. மகேஷ் முத்துசாமி நான் சொன்ன மாதிரி இயல்பான ஒரு ஊரை நம்மகிட்ட காமிச்சிருக்காரு. கஸ்தூர்ராஜா அவர்கள்கிட்ட நான் எதிர்பார்க்கவே இல்லை. நான் அவருக்கு ஒரு பெரிய நன்றி கடன் பட்டிருக்கேன். 1001 ஒரு படம் எனக்கு கிடைச்சதுக்கான ரொம்ப முக்கியமான ரீசன் மிஸ்டர் கஸ்தூர்ராஜா. எப்பவுமே ஒரு படத்தை நான் அக்செப்ட் பண்ணிக்கும்போது நிறைய அதில் ஏதாவது முரண்கள் இருக்கும், பிரச்சனைகள் இருக்கும். அது எல்லாத்தையும் சரி பண்ணி அந்த படத்தில் என்னை நடிக்க வச்சதுக்காக நான் நிறைய அவருக்கு நன்றி கடன் பட்டிருக்கேன். இந்த படத்தில் ரொம்ப ரொம்ப இயல்பாக தன் மனைவி கிட்ட எப்படி நடிப்பாரோ அந்த மாதிரி ரொம்ப இயல்பாக நடிச்சிருக்காரு இந்த படத்தில். பாருங்க எவ்வளோ அர்த்த புஷியாக சிரிக்காங்க பாருங்க. கொஞ்சம் கூட மிகையாவே இல்லைங்க, அவ்வளோ யதார்த்தமாக இருக்குது நடிப்பு. இதை விட வேறு என்ன உதாரணம் சொல்றது எனக்கு தெரியல. ஸோ எல்லாமே ரொம்ப சிறப்பாக இருந்தது. இன்னும் நிறைய பேர் இந்த படத்தை பற்றி பேச போகிறாங்க. அதுக்கிடையில் எங்கள் வீட்டு பிள்ளை நம்ம ஊர் பிள்ளை போய் எங்கேயாவது பெருசாக சாதிச்சா நம்ம எப்படி பெருமைப்பட்டுக்குவோமோ அந்த மாதிரி நம்மளுடைய மாண்புமிகு தமிழக முதல்வர் திரு விஜய் அவர்களுக்காக நாம் இங்கிருந்தே ஒரு வாழ்த்து சொல்லணும்னு ஆசைப்படுறேன். என்ன காரணம்னா அது ஒரு ஒன்மேன் ஷோ. தனிப்பட்ட ஒரு மனிதராக அவருக்கு அவ்வளோ பெரிய பக்கபலங்கள் எதுவுமே இல்லாமல், அவர் மேலே யாருக்குமே நம்பிக்கை இல்லாமல் ஒரு தனி மனிதனுடைய நம்பிக்கை ஜெயிச்சு இன்னைக்கு இவ்வளோ தூரம் அவர் வரும்போது நான் வரவேற்றேன். அவரை ஒரு கேரியரோட உச்சத்தில் இருக்க ஒரு மனுஷன் 200 கோடியை விட்டுட்டு இங்கே பாராட்டணும்னு சொன்னேன். அதை பற்றி நான் நிறைய எதிர்க்கிறதுக்கெல்லாம் இருந்தது. ஆனால் இன்னைக்கு கேரியரோட உச்சத்தில் இருந்து சிஎம் ஆகி இன்னைக்கு மத்தியானம் கேரியரில் சாப்பாடு எடுத்துட்டு வர ஒரு அரசு ஊழியர் மாதிரி காலையில் கரெக்டாக 9:30க்கு போகிறாரு, சாயங்காலம் வரைக்கும் இருக்காரு. அதெல்லாம் ரொம்ப ஆச்சரியமாக நிறைய பேருக்கு ஒரு பிரமிப்பாக இருக்கும். அந்த 4 நாளைக்குள்ளே இவர் பண்ணுறாருன்னு. அவர் நிறைய பண்ணணும். இப்போ கமல் சார் கூட பார்த்து ஒரு 6 விண்ணப்பங்களை கொடுத்துருக்காருன்னு சொல்கிறாரு. சிறுபான்மை மக்களுக்கு நிறைய நல்ல விஷயங்களை பண்ணணுங்கிறது அவருடைய எண்ணமாக இருந்தால், இந்த சிறுபான்மை மக்கள் சினிமாவில் யாருன்னா இந்த சின்ன படங்கள் எடுக்கிறவங்க, நல்ல படங்களை ரிலீஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லாமல் நிறைய போராட்டங்கள் இருக்கும். அப்படிப்பட்ட படங்களுக்கு இந்த அரசாங்கம் நிச்சயமாக உதவணுங்கிறது நம்மளுடைய ஒரு அன்பான வேண்டுகோள். இந்த படத்தை கூட நேசம் ப்ரொடக்ஷன்ஸ்னு பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். நேசத்தை ப்ரொடியூஸ் பண்ணுறது தான் ரொம்ப கஷ்டம். நேசம் ப்ரொடக்ஷன்ஸ் இந்த படத்தை பண்ணுறதுங்கிறது இந்த படத்தோட கருத்துக்கு ரொம்ப சரியான ஒரு விஷயம் நினைக்கிறேன். மீரா கதிரவனுக்கு மீண்டும் ஒரு என்னுடைய அன்பான வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். நன்றி. ஒரு வருஷம் ஒரு 12 வருஷம் வச்சு காண போயிடுவான். அப்புறம் ராம் வருவான், ஏன் வருவான் பேசுவான். But அவன் பேசிக்கலாக இஸ் அ ரைட்டர் பிகாஸ் ஹி கேம் ஃப்ரம் ஒரு மலையாள எழுத்து உலகத்திலிருந்து அவன் வந்த விஷயம். அதுதான் இன்னைக்கு நீ இவெல்லாம் வந்திருக்கா, என் தங்கையெல்லாம் வந்திருக்கா. பேர் மறந்துடுவேன், மன்னிச்சுக்க ஊற்றிடும். ஏன்னா பேரை ஞாபகம் வச்சுன்னா அடுத்த வார்த்தைகள் மறந்துடுவேன். சாரி, நினச்சேன். ஸோ மீரா எப்பொழுதுமே தான் எல்லாரும் கூட நல்லா படம் எடுக்கிறவங்க அவனுக்கு தெரியும், அப்படி நினைச்சுப்பான். ஏன்னா படம் ஆரம்பிக்கும் போது எனக்கு பிடிக்காத ஒரு வார்த்தை மீரா கதிரவன் படைப்பு அப்படின்னு போட்ட ஆக்சுவலாக நான் படத்தை ஆப்பிள் படிக்கலாம் நினச்சேன். நேரம் நல்லா நினச்சி பார்ப்பேன், சூப்பர் நினச்சிப்பா. அப்புறம் கடைசியிலும் போட்டேன் மீரா கதிரவன் படைப்பு. நான் எதிர்பார்த்தேன் இதுவா இல்லை கடைசி இதுக்கு அப்புறம் அவர் தான் எடுத்துருக்கேன் சொல்லிட்டு. ஸோ எப்பொழுதுமே அவனுக்கு ஒரு 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 எப்படி சொல்றது, ஒரு வித்யா கர்வம் எப்பொழுதுமே இருக்கும். அது ரொம்ப அது ஒரு கிளாப் படிப்பேன் எனக்கு ரொம்ப. ஏன்னா அவன் என்னைக்குமே முன்னா அந்த படத்தை வின் பண்ணி எப்படியா ஒரு பங்களா வாங்கிடணும், ஒரு பெரிய ஒரு கருப்பு கலர்ல ஒரு கார் வாங்கிடணும் அப்படி என்ன இல்லை. ஏதோ ஒரு இலக்கியம் அவனுக்கு அந்த வீரநாய் கட்சிச்சு. இந்த இலக்கியன்றது வீரநாய் மாதிரி கட்சிச்சுன்னா ஒரு ஊசியே போட முடியாது. எத்தனை ஊசி போட சாவர போது எடுத்து படிச்சாதான் அந்த ஒரு இலக்கிய வீரநாய் அவன் கடிச்சிருச்சு. So he wanted to really explore that medium and he wanted to write something noble. He tried his best. All these other movies he tried his best. But this movie is achieved. So I think we should give a big applause. இதுல ஒரு ஸ்கிரிப்ட் ரைட்டர் எனக்கு கூட அவங்க கூட பயங்கர சண்டை இருக்கு. என் கூட ஸ்கிரிப்ட் பண்ணினா பயங்கர சண்டை வந்து ஆக்சுவலா. பட் ஆனா சினிமான்றது இப்போ இங்க உட்காந்துருக்காங்க ஒரு 10 பேர். அந்த 10 பேர் வேற வேற மாதிரி எடுக்கணும். அதான் படம். அதுக்கு தான் நம்ம வாழ்க்கை. எல்லாரும் ஒரே மாதிரி எடுத்தா ரோபோட் எடுத்த மாதிரி ஆயிடும், கிளாட் எடுத்த மாதிரி ஆயிடும். அப்ப அதுக்கு தான் வாழ்க்கையை எல்லாரும் மாத்தி வேற வருஷங்க அப்படி எடுக்கணும் ஆக்சுவலா. ஸோ அப்படி ஒரு அழகான ஒரு படைப்புன்னு சொல்றேன். ஏன்னா அவனே சொல்லிட்டான் ரொம்ப அழகான ஒரு பூ எடுத்துருக்கான். ரொம்ப அழகான பூ. எனக்கு ஏன் இந்த படம் ரொம்ப முக்கியமா எனக்கு பட்டுச்சு அப்படின்னா,
நான் சொல்றேன் ஏன் இலக்கியம், அந்த இலக்கியம் ஒரு பெரிய கணன்ற விஷயம். நான் இலக்கியம் நானும் படிச்சுக்கிட்டே இருக்கேன். என்ன இலக்கியம் யாரும் டிஃபைன் பண்ண சொன்ன வர மாட்டேன். எப்படி இலக்கியம், எது நல்ல கதை? ஓகே, சினிமா வந்து ஒரு கிட்டத்தட்ட வந்து ஒரு 90% வெகுஜன மீடியம் ஆயிடுச்சு. இங்க ஒரு பிரசாமோ, இங்க ஒரு எப்படி சொல்றீங்க, ஒரு தக்கவுஸ்கியோ, இங்க வந்து பர்க்மனோ இந்தியாவில் கிடையாது. ரொம்ப கம்மி பேர் இருந்தாங்க. ரே இருந்தாரு, அந்த பக்கம் வந்து கட்டக் இருந்தாரு, ரொம்ப கம்மி. இந்த பக்கம் அடூர் கோமாஸ் இருந்தாரு. அப்படி கொஞ்சம் பேர் ஹியர் அண்ட் தேர் ஸ்பிரிங்கிங் தான். பட் பேசிக்கலி இந்தியா, நம்ம மூவி இண்டஸ்ட்ரி இட்ஸ் ஹைலி கான்சென்ட்ரேட்டட் கமர்ஷியல் இண்டஸ்ட்ரி. ஆனா அதுக்குள்ளேயும் வந்து இந்த மனிதர்கள் இந்த மாதிரி மீறக்கள் மாதிரி வந்து செஞ்சுட்டே இருக்காங்க. நான் அப்படின்னா உஷாரா வந்து என்ன பண்ணுவேன், டக்குன்னு ஒரு நந்தலால் இருப்பேன், அச்சு வெளியே வத்திடுவாங்க. டமால் வந்து வேற ஒரு படத்தை எடுத்துருவேன், கழுத்து வெட்டி தலைக்குள்ளே வச்சிருக்கேன். அப்படியே வச்சவங்க பயந்தே நல்லா இருக்குன்றவாங்க. ஆக்சுவலா அதுக்கப்புறம் அந்த குழந்தை என்ன பண்ணுமா, என்னை பார்த்துட்டு இப்படி கை வச்சு நான் கொடுத்துட்டு ஓரம் உட்கார்ந்து அழுது. உலகத்தின் மிகச்சிறந்த தானம், அதை விட சிறந்த தானத்தை கீழே கை கைட்டு வாங்குறதுன்னு நினைச்சேன். இதுதான் இலக்கியம் நினைக்கிறேன். இந்த இலக்கியத்தை இந்த படம் சொல்லி கொடுத்துச்சு. என் வாழ்நாளில் நான் என் மகளுக்கு அடிக்கடி சொல்ற நான் சொல்ற ஒரு விஷயம், மனிதர்களை நான் எப்படி நேசிப்பது, எப்படி நேசிப்பது. ஒரு அப்பாவை நேசிக்கிறது சுயநலம், ஒரு தாயை நேசிக்கிறது சுயநலம். என்னை பெற்று போட்டா அவளை நேசிக்கிறேன். என் தமையனை நேசிப்பது சுயநலம், என் நண்பனை நேசிப்பது என்னுடைய சுயநலம். எனக்கு யாருமே தெரியாத நேசிக்கிறது தான் கருணை. அந்த கருணை இந்த படம் சொல்லித்தருது. இந்த படத்தை ஏன் பார்க்கணும் நீங்க? இந்த படத்தை ஏன் பார்க்கணும்? கருணையை எக்ஸசைஸ் பண்ணணும். இப்போ நீங்க ஜிம்மில் போய் எக்ஸசைஸ் பண்றோம், கை பெருசாது எல்லாம் பெருசாது இல்லை, நம்மளோட இருதயத்தை நம்ம எக்ஸசைஸ் பண்றோமா? இருதயத்தை எக்ஸசைஸ் பண்றது தான் நல்ல படம். 2.5 மணி நேரம் தேட்டருக்கு எதுக்கு போகணும்னா இருதயத்தை எக்ஸ்பிரஸ் பண்ணணும். ஏன்னா ஒரு குரங்கோ முதலையோ எருமையோ பன்னியோ தேட்டருக்கு போகாது, மனுஷன் மட்டும் தான் போவான். ஏன் தெரியுமா? இருதயத்தை எக்ஸசைஸ் பண்றது. நான் எப்படி வாழ வேண்டும், நான் எப்படி மனிதன் என் குழந்தைக்கு நான் என்ன சொல்லி தரேன்? ஒரு 100 கோடி ரூபாய் பேங்க்ல போட்டலாமா? நல்ல பாம்பை வாங்கி கொடுத்தலாமா? நல்ல மாப்பிள்ளைய விலை கொடுத்து வாங்கிக்கலாமா? நான் என்ன செய்ய போறேன் இந்த சமுதாயத்திற்கு? என் அஸ்டன்டருக்கு நான் என்ன கதை சொல்ல போறேன்? நான் டெய்லி பேசுறேன், என்னென்ன கதை சொல்ல போறேன், என்ன நீங்க நான் பேசுறேன். என் அஸ்டன்ட் சரி எப்படி சார் போறோம், அவன் நினைச்சேன் செம்ம போரா இருக்கும்னு நினைச்சு சொல்றேன். நான் சொன்னேன், ரொம்ப நேர்மையான பாருங்க, அவன் ரொம்ப நேர்மையான டேரக்டரா ப்ரூவ் பண்ணிக்க வேண்டாம்னு சொன்னேன். இந்த படத்தை பாருங்க, நீங்க வந்து ஹிட் படம் கொடுத்துடலாங்க. ஆனா எந்த படம் வாழ்க்கைக்கு தேவையான படத்தை நீங்க கொடுக்குற, ஒரு படம் கொடுக்குற போதும். மீரக்கரவன் இந்த படத்துக்கு செத்து போயிடும், செத்து போற மீரக்கரவன். ஏன்னா இதுக்குதான் ட்ரை பண்ணோம், இதுதான் ட்ரை பண்ணோம். நான் என்ன கேட்கிறேன், ஒரு படைப்பாளி எப்படி இறப்பான்? செத்து போறதெல்லாம் மனுஷன், படைப்பாளி இறக்கவே மாட்டான். படைப்பாளி எப்படி அதெல்லாம் தாண்டிட்டீங்க சார், நீங்க வச்சு செஞ்சுட்டீங்க. நான் முத்தமிட்டவங்க வந்தவங்க பெரிய பெர்ஃபார்மன்ஸ். நான் யோசிக்கிறேன், ஏன் இந்த கலை படிப்புல ஏன் இந்த மனுஷன் ரொம்ப மோசமான படம் எடுத்துக்கிறார், பயங்கரமான படம் எடுக்கல. அவர் படம் எனக்கு ஃபீல் ஆச்சு, நல்லா இருக்குமோ இருக்கும். இளைஞரை கூட்டாடுவாரு பயங்கரமா, இளைஞர் எல்லாம் போடுவாரு, காதல் ஜாதியெல்லாம் இருக்கு. சாரி சார், ஆனா இன்னைக்கு அவன் வாழ்ந்ததுக்காக அங்கீகாரத்தை பெற்று விட்டாங்க. கூடு விட்டு கூடு பஞ்சம் சொல்லுவாங்கல்ல, ஒரு அதாவது சாமியானி குடும்பத்தில் பிறந்த ஒருத்தன் அந்த பக்கம் ஒரு அபிபி குடும்பத்தில் போய் காமிக்க கூடு விட்டு கூடு பஞ்சம். ஏன்னா நான் பார்த்தேன், நான் வந்து என்ன பண்ணேன், லாஸ்ட்டுக்கு அந்த என்கரேஜ் போகும்போது நான் நிப்பாட்டி எடுத்தேன், ஷார்ட் எடுத்தேன். அது இருக்க இன்னும் டாப் போட்டேன். அதை பார்த்து எல்லாருமே இந்து பேரு, அது இது ஆனால் இந்த பக்கம் எல்லாம் முஸ்லீம் படம். யார் யார் முஸ்லீம், யார் யார் இந்து? நான் மனுஷன், அவன் மனுஷன், அங்கே இருக்க மனுஷங்க. ஏன்னா தலைவர் ஒரு குல்லா போட்டு இப்படி ஒரு பெல்ட் போட்டா நம்ம இந்து நம்ம இதுவா? மனுஷன் இல்லையா? மனுஷன் இல்லையா? நம்ம கொஞ்சம் ஒரு 15 நிமிஷம் பாத்ரூம் போகும்போது யோசிச்சு பார்ப்போம். ஏன்னா நிறைய டைம் யோசிக்கிறது கிடையாது. பாத்ரூம் போகும்போது யோசிச்சா தான் வயிற்று இருக்கிற போன போது தான் பாதி தான் மூணு